சாயிராம், உன் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவும் உன் ஆசைகளை பூர்த்தி செய்பவதற்காகவும் உன்னுடைய நம்பிக்கையை வீணாகாமல் இருப்பதற்காகவும் நான் உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்வதற்குமாக அனைத்திற்குமாக உன் சாயப்பா உன் வீட்டு வாசலில் வந்திருக்கிறேன். என்னை சந்தோஷமாக வரவேற்று உனக்கு தேவையான அத்தனை வரங்களையும் கை நிறைய பெற்றுக்கொள் என் பிள்ளையே. உன் அப்பா உனக்காக நான் இருக்கும் பொழுது உன்னை யாருமே எதுவுமே செய்ய முடியாது. தைரியமாக இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். உனக்காக நான் இருக்கிறேன். உனக்காகவே உன் அப்பா சொல்லிக் கொடுக்கும் ரகசிய வார்த்தைகள். எந்த விஷயத்திலும் அவசரமோ பதற்றமோ இல்லாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படு. நிதானமான உன்னுடைய அணுகுமுறையே உனக்கு கிடைக்க வேண்டியதும் உன்னிடம் வந்து சேர வேண்டியதையும் மிக சுலபமாக உன்னிடம் வந்து சேர்த்துவிடும். நம் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதும் ஏற்றமாகவும் இரக்கமாகவும் இருக்கிறதே என்று வருத்தப்படாதே, கவலைப்படாதே. தற்காலிகமாக உன் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த சூழ்நிலைகளை நான் உனக்கு சாதகமாக மாற்றி எதிர்பார்ப்பதை, நீ நினைப்பதை, நீ ஆசைப்படுவதை உனக்கு கிடைக்கும்படி நான் அனைத்து விதத்திலும் உனக்கு வழிவகை செய்து கொண்டே இருப்பேன். நீ எதிர்பார்ப்பது நடப்பதற்காக நீ பட்ட போராட்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், சூழ்நிலைகள் அனைத்தையும் உன் அப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தும் உன் அப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். நீ பட்ட சோதனையான காலத்தையும் நீ பட்ட வேதனைகளையும் பார்த்துவிட்டுதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணுவதற்காக உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். ரகசிய வார்த்தைகளை கூறுவதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னுடைய கவனம் முழுவதுமாக அதில் திசை திருப்பி உன்னை வெற்றி அடைய செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்வது உன் சாயப்பாவின் பொறுப்பு. நான் பார்த்து கொள்கிறேன். அனைத்தையும் தைரியமாக நீ இரு. அனைத்தையும் பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேனே. உனக்காக உனக்குள் வெற்றி என்னும் தீபத்தை மிக பிரகாசமாக ஏற்றி வைத்து அந்த வெற்றி என்னும் மகுடத்தை உன் தலையில் நான் சுமத்துவேன். உன் தலையில் நான் சூட்டுவேன். உன் முகத்தில் வரும் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நானும் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை காண்பதற்காகவே நான் நெடுநேரமாக காத்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே என்னையே முழுவதுமாக நம்பி நீ எனக்கு செய்யும் பூஜையும் நீ எனக்காக ஏற்றி வைக்கும் தீபமும் சாயியே அனைத்துமாக என்று என்னையே நம்பியிருக்கும் உன் நம்பிக்கையையும் நான் என்றைக்கும் வீண் போகும்படி விட்டுவிட மாட்டேன். உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் நடப்பது அனைத்திற்கும் உன் சாயப்பாவே காரணம். நான் அனைத்துமாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் செய்து கொண்டே இருப்பேன். இது உனக்காகவே உன் சாயப்பா கொடுக்கும் சொல்லும் ரகசிய வார்த்தைகள். எப்பொழுதுமே உன் வாழ்வு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் நிரம்பியே காணப்படும். எப்பொழுதும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிம்மதியாகவே நீ வாழ்வாய். இதை கேட்டுப்பார். உன் வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையாகவே இருக்கும். ஒரு சமயம் கிருஷ்ண பகவானும் அர்ஜுனரும் தோட்டத்தில் ஒரு அழகான பாதையில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பறவை ஒன்றை அவர்கள் பார்த்தார்கள். கிருஷ்ணர் அதை சுட்டி காட்டியபடி, அர்ஜுனா, அந்த பறவையை பார், அது புறாதானே என்று கேட்டார் கிருஷ்ண பரமாத்மா. உடனே அர்ஜுனர், ஆம் பிரபு, அது கண்டிப்பாக புறாதான் என்று கூற முற்பட்டதும் கிருஷ்ண பகவான், சற்று பொறு, கழுகு போல் எனக்கு தோன்றுகிறதே, அது ஒரு சமயம் கழுகோ என்று தன்னுடைய கேள்வியை எழுப்பினார் கிருஷ்ண பகவான். உடனே அர்ஜுனர், ஆமாம், அது நிச்சயமாக கழுகுதான் என்று அர்ஜுனனிடமிருந்து பதிலும் வந்தது. உடனே கிருஷ்ண பகவான், இல்லை இல்லை, அது கழுகு மாதிரியே இல்லை,
என்று கிருஷ்ணர் கூறி, கண்டிப்பாக அது காகம்தான் என்று தன்னுடைய நினைவை கூறினார். சந்தேகமே இல்லை கிருஷ்ணா, அது காகமேதான் என்றவாறு அர்ஜுனன் மீண்டும் கிருஷ்ணரிடம் பதிலுரைத்தான். அந்த தருணத்தில் கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே அர்ஜுனனை செல்லமாக கடிந்து கொண்டு, நண்பா, நீ என்ன குருடா? உனக்கு சொந்தமாக கண்கள் இல்லவே இல்லையா? நான் எது சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறாயே என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து கேட்டார். அதற்கு அர்ஜுனனோ, கிருஷ்ணா, நான் என் கண்களால் காணும் ஆதாரங்களை விட உன் சொற்களின் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீ எது சொன்னாலும் அதை உருவாக்குவதற்கான சக்தி உங்களுக்கு இருக்கிறது. அதை ஒரு காகமாகவோ புறாவாகவோ அல்லது கழுகாகவோ நீங்கள் நினைத்தால் மாற்ற முடியும், மாற்றியும் காட்ட முடியும். ஆகையால்தான் நீங்கள் ஒன்றினை காகம் என்று சொன்னால் அது காகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினேன். நீங்கள் கழுகு என்று சொன்னால் அது கழுகாக இருக்கும் என்றும் கூறினேன். மீண்டும் நீங்கள் புறா என்று சொன்னால் அதை புறா என்று நான் மீண்டும் கூறுகிறேன் என்று தன்னுடைய எண்ணத்தை விளக்கினாராம் அர்ஜுனர். பக்தி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த கதையே மிகப்பெரிய சான்று. ஆசிரியர் கடவுளின் மீதும் இப்படிப்பட்ட நம்பிக்கையை தான் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நன்மை தீமைக்கு இடையில் உள்ள போரை வெல்ல கிருஷ்ணர் மீது அர்ஜுனன் வைத்த அந்த பக்தியே முழு முதற் காரணமாக இருக்கும். வெற்றிக்கு மனப்பூர்வமான நம்பிக்கை மிக மிக அவசியம். கடவுள் பக்தனை விட பக்தியை மட்டுமே விரும்புவார் என்பதுதான் உண்மை. நம்பிக்கை இறைவன் மீது அதீத நம்பிக்கை வைத்துவிட்டால் நம் வாழ்க்கை எப்பொழுதுமே நல்ல விதமாகவே நடக்கும் என்பது அந்த இறைவனே கொடுத்த வரம். என் அன்பு பிள்ளையே, அந்த நம்பிக்கையை உன் சாயின் மீது நீ வைப்பாய் என்றால் நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கும். நான் கூறியதும் எல்லாமே உனக்கு நிறைவேறும். கிருஷ்ணர் அர்ஜுனன் மீது வைத்த நம்பிக்கையை நீ என் மீது வைப்பாயானால் நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடைபெறும். நான் கொடுத்த வாக்கு நிச்சயமாக உனக்கு நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். எந்த சூழ்நிலையிலும் நான் கூறியபடி அனைத்தையும் என்னால் மாற்றி காட்ட முடியும். ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்பது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் குழப்புகிறாய்? மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? தைரியமாக இரு, அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். நீ என்னுடைய பொக்கிஷம். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை மட்டும் நான் எப்படி நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாய்? உன்னுடைய மனதில் இருக்கும் குறைகளாலும் உன் எண்ண அலைகளாலும் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். அந்த சிந்தனைகளால் நீ என்னை உணரவே முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு, தெய்வ வாக்கை கேட்டு உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவாய் என்று நித்தம் நித்தம் நானும் உனக்கு வாக்குகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன் மனம் ஏனோ அதை உணர மறுக்கிறது. ஆனால் நீயோ என்ன செய்வது, அடுத்து என்ன செய்தால் நம் வாழ்க்கையில் இந்த வெற்றியை பற்றுவது, நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆழ் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறாய்? சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ
உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்துவிட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள், அந்த நிகழ்வு நடக்கும். இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அந்த நல்லதை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். தேவையில்லாமல் நீயும் உன் மனதை குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை நான் உன்னிடம் சேர்ப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மகிழ்ச்சியோடு இரு, பயப்படாதே. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் என் செல்லமே. உனக்காகத்தான் உன் அருகிலேயே எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி உன்னை பாதுகாக்கவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு. குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே, திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து செய்தி சொல்வேன். எதை நினைத்தும் கலங்காதே. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலையும் மாறும். மாற்றம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த விஷயம் உன் மனதை போட்டு காயப்படுத்துகிறது, எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறது என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக முடிக்க நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறதோ அவர்களுக்கு பதில் சொல்லவும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் நான் ஆயத்தமாகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை திடீர் திருப்பமாக கொண்டு வர நான் முடிவெடுத்து விட்டேன். உன் சாயப்பாவின் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் அசரீறு வாக்கு கேள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. உனக்கு நிச்சயமாக பலிக்கும். என் பிரியமான குழந்தைக்கு பலிக்காமல் வேறு யாருக்கு பலிக்கப் போகிறது? எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனித்துக் கொண்டே இரு.
உன்னிப்பாக நோக்கிக் கொண்டே இரு. திடீர் திருப்பமாக ஒரே நொடியில் கூட உன் வாழ்க்கை கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே மாறப்போகிறது. நீ அந்த அதிசயத்தை பார்த்து பிரமிப்பாக நிற்கத்தான் போகிறாய். உடனே ஓடோடி வந்து உன் சாயப்பா கால்களில் விழுந்து நன்றி சொல்லத்தான் போகிறாய். அந்த தருணத்தை எதிர்நோக்கிதான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை காண நானும் ஆவலாக ஷீரடியில் காத்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் என் ஆலயம் நீ வருவாய், வந்து நன்றி சொல்லுவாய். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. பொய்யாக போகும்படி நானும் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையும் என்னுடைய கண் பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்க முடியாது. நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன். ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. சிறிய அளவிலான செயல்களால் கூட பெரிய வித்தியாசத்தை உன் வாழ்க்கையில் என்னால் ஏற்படுத்த முடியும். சிறிய அளவிலான செயல்களாக இருக்கிறதே, இது நம் வாழ்க்கையில் எப்படி பெரிய மாற்றத்தை உண்டாக்கும், பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும் என்ற சந்தேகத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. சந்தேகம்தான் மிகப்பெரிய ஒரு கெடுதலாகவே முடிந்துவிடும். எல்லாம் நன்மைக்கே நடப்பது, எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பி ஒரு விஷயத்தில் நீ ஈடுபட்டால் நீ நினைப்பது போல்தான் எல்லாம் உனக்கு ஸ்வர்க்கமாகவே அமையும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உனக்காக வரும் துன்பம் உன்னை காயப்படுத்துவதற்காக வருவதற்கு அல்ல, உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அது உன்னிடம் வருகிறது. உன் வாழ்க்கையை உன்னைக்கு புரிய வைப்பதற்காகவும் உன்னையே உனக்கு புரிய வைப்பதற்காகவும் தான் உன் கஷ்டங்கள் உன்னை நெருங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும், செல்ல வேண்டும், நகர்த்ததான் வேண்டும் வாழ்க்கையை என்று எண்ணிக்கொள்ளாதே. உயிரோட்டமாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதுதான் மிகப்பெரிய வெற்றிகரமான செயலாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உன் மனம் சிந்தனை செய்தாலே போதும். அதுதான் உன் வாழ்விற்கு நீ வழங்கும் சந்தோஷமாக தருணமாகவே இருக்கும். உன் வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கான ஆனந்த தருணமாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நன்மையை செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. முடியவில்லை என்றாலும் கூட ஆறுதல் வார்த்தைகளாவது 4 வார்த்தை சொல்லிவிடு. மறந்தும் கூட மற்றவர்கள் மனம் காயப்படும்படி பேசிவிடாதே, நினைக்கக்கூட செய்யாதே. உன் மனம் மகிழும்படி உன் வீட்டில் ஒரு நல்லது நடத்துவேன் உன் சாயி தேவா. எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் கலங்காதே. இன்றோடு நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகிறது. அதற்கான வேலையை உன் சாயப்பா துவங்கிவிட்டேன். இனி மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உன் வாழ்வில் நீ பட்ட அனைத்து கஷ்டங்களும் முடிந்துவிட்டது. என்னுடைய உதவியும் ஆசிர்வாதமும் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு. உன் வருங்காலத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று உன் சாயப்பாவுக்கு தெரியும். உன் வருங்காலத்தை உனக்கு ஏற்றாற்போல் எப்படி மாற்ற வேண்டும் என்பதும் எனக்கே தெரியும். எனவே நீ பயப்படாமல் இரு. உனக்கு ஏற்படும் மாற்றத்தை பார்த்து நீயே அதிசயிக்கும் வண்ணம் நான் மாற்றத்தை நிகழ்த்தியே தீருவேன். உனக்கு யாருமே இல்லை, உனக்கு யாருமே துணையாக இல்லை, உன்னை வழிநடத்த யாருமே இல்லை என்று சொல்பவர்களுக்கு முன்னால் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி சொல் குழந்தையே, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று. தன்னம்பிக்கையாக இரு. முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்வில் விடியல் வந்தே தீரும். நம்பிக்கை இல்லாத இடத்தில் ஒரு பொழுதும் அன்பு என்பது இருக்கவே இருக்காது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் குழந்தையே. மனம் குழப்பமாக இருக்கும் சமயத்தில் மௌனமாக இருந்துவிடு. எந்த ஒரு முடிவையும் எடுக்க நினைக்காதே. அதேபோல் மனம் கஷ்டமாக இருக்கும் சமயத்தில் தைரியமாக இருந்துவிடு.
உனக்கு துணையாக உன் தந்தையாகிய உன் சாயி எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மறந்தும் விடாதே. ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலும் ஒரு நல்ல பாடத்தை நீ கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய். அதுவே உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். உன்னுடைய குறைகளை மறந்தும் கூட மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. தந்தை நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக மற்றவர்களிடம் போய் அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? நீ கேட்டதெல்லாம் கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே. என்னிடம் வா. உன் மனதில் உள்ள குறைகளையெல்லாம் என்னிடம் சொல்லிவிடு. உன் பிரச்சனைகளையெல்லாம் என் காலடியில் சமர்ப்பித்து விடு. நீ கேட்காமலேயே அள்ளி அள்ளி கொடுக்கும் உன் சாயிநாதர் நீ கேட்ட பிறகும் உனக்கு கொடுக்காமல் நான் அமைதியாக இருந்து விடுவேனா? என் பொக்கிஷமான கண்மணிக்கு என்ன தேவை, என்ன வழங்க வேண்டும் என்பதை சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. நான் இருக்கிறேன், அச்சமே வேண்டாம். இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நல்லது மட்டுமே எப்பொழுதும் நினைத்து கொண்டே இரு. நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் உன் வாழ்வில். நமக்கு சாதிக்க வேண்டும் என்ற ஆசையே மேலோங்கி இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கோ நம்மை சோதித்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையே மேலோங்கி இருக்கிறது என்று நீ நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு. அது தவறான எண்ணம் கூட. சாதிக்க மிக முக்கியமான தேவை தன்னம்பிக்கைதான். அந்த தன்னம்பிக்கையை ஒரு பொழுதும் இழந்து விடாதே என் பிள்ளையே. நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய ஏக்கத்திற்கு உன் கண்ணீருக்கு பதிலாக உன் சாயப்பா உனக்கு அனைத்து மாற்றங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்க தயாராகி இருக்கிறேன். அந்த வேலைதான் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய போராட்ட காலமெல்லாம் முடியும் தருவாயில் இருக்கிறது. இனி உன் வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே நீ காணப்போகிறாய். அதற்கான வேலையும் முடிந்துவிட்டது. நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வரப்போகிறாய். அதற்கான இறுதிக்கட்ட வேலையில்தான் நான் இருக்கிறேன். உன் சாயப்பா உனக்காகவே யோசித்து யோசித்து அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கிறேன். எதுவும் தவறாக நிகழாது. என்னை மீறி எதுவும் தவறாக உன்னை நெருங்கவும் முடியாது.